தமிழகத்தில் மின் கட்டணம் திடீர் உயர்வு 4.83% வரை அதிகரிக்கப்படுவதாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு. 400 யூனிட் வரையிலான வீட்டு மின்கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ₹4.60 இருந்து ₹4.80 உயர்வு. 401 முதல் 500 யூனிட் வரையிலான கட்டணம் ₹6.15 இருந்து ₹6.45 அதிகரிப்பு. வணிக பயன்பாட்டிற்கான மின் கட்டணம் ₹8 அதிகரிப்பு. மாத வாடகை 50 கிலோவாட் வரை ₹81 51 முதல் 112 கிலோவாட் வரை ₹160 உயர்வு. 10 ஆண்டுகளில் கடன் தொகை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் விளக்கம். அதிகரித்து வரும் நிதி இழப்பை ஈடு செய்யவே மின்கட்டண உயர்வை அமல்படுத்தி இருப்பதாகவும் தகவல். மின்சாரத்தை தடையின்றி வழங்கும் அடிப்படை திறனின்றி மின் கட்டணத்தை மட்டும் அரசு மீண்டும் உயர்த்துவதாக ஏபிஎஸ் கண்டனம். மக்களை பெரும் சுமைக்கு ஆளாக்கும் மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறவும் வலியுறுத்தல். மின் வாரியத்திற்கு ஆண்டுக்கு ₹6000 கோடி கூடுதலாக வருவாய் கிடைக்கும் அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அன்புமணி கண்டனம். இடைத்தேர்தல் முடிவடைந்த பிறகு உயர்த்தியிருப்பதன் மூலம் மக்களை முட்டாள்களாக்கி அரசு அவர்களின் முதுகில் குத்தியிருப்பதாக விமர்சனம். காவிரி நீரை பெற தேவையான நடவடிக்கைகள் தொடர்பாக விவாதிக்க இன்று சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம். அனைத்து கட்சிகளுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப் போவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. 2024 நடந்த நீட் தேர்வை எழுதிய தமிழக மாணவர்களில் 59 விழுக்காட்டினர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அண்ணாமலை தகவல். பலனடைந்த அரசு பள்ளி மாணவர்களின் புள்ளி விவரங்களை வெளியிடாமல் நீட் தேர்வை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். 2024 பார்த்தீங்கன்னா 59% விழுக்காடு நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் வந்து 2024. இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்றாங்க. காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் தலைமையில்தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். முதலமைச்சர் பங்கேற்றால்தான் தமிழ்நாடு எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை கர்நாடகத்திற்கு காட்ட முடியும் என கருத்து. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் பருவமழை தீவிரமடையும் என வானிலை மையம் கணிப்பு. அடுத்த 4 நாட்களில் இரண்டாவதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் கனமழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. உதகை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் 2 நாட்களாக பெய்து வரும் மிதமான மழை. உதகை கூடலூர் சாலையில் மண் சரிவை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். கோவை மாவட்டம் வால்பாறையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை தொடர்ந்து நீட்டிப்பதால் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. இழிவுபடுத்தும் நோக்கத்திலோ நகைச்சுவையாகவோ அரசியல் மேடைகளிலோ சண்டாளர் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. மீறினால் பட்டியலினத்தோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை பாயும் என தமிழ்நாடு SC/ST ஆணையம் எச்சரிக்கை. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்து 1,48,000 பேருக்கு தலா ₹1000 வங்கியில் வரவு வைக்கப்பட்டதாக அரசு தகவல். 2024-2025 நிதியாண்டில் திட்டத்திற்கு ₹13,722 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கு. சென்னையில் 2 நாட்களில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையில் சரித்திர பதிவேடு போக்கிரி குற்றவாளிகள் 77 பேர் கைது. தொடர்ந்து இதுபோன்ற சோதனைகள் மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காவல் ஆணையர் அருண் எச்சரிக்கை. திகார் சிறையில் இருந்து ஜாஃபர் சாதிக் சிறை மாற்று வாரண்ட் பெற்று சென்னை புழல் சிறையில் அடைப்பு. சமூகத்தில் முக்கிய நபர்களாக உள்ள 4 பேரை தம்முடன் வழக்கில் இணைக்க அமலாக்கத்துறை முயற்சிப்பதாக நீதிபதியிடம் ஜாஃபர் சாதிக் முறையீடு. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே அத்திமூர் கிராமத்தில் திருவிழா கூட்டத்திற்குள் அதிவேகமாக வந்து நுழைந்த டிராக்டர் சக்கரத்தில் சிக்கி ஒரு பெண் பலியான நிலையில் 5 பெண்கள் உட்பட 11 பேர் படுகாயம்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களை ஏமாற்றுவது போல் பிராங்க் வீடியோ எடுத்து யூடியூப்பில் வெளியிட்ட விவகாரம். டிடிஎஃப் வாசனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த திருப்பதி போலீசார் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன். கேரளாவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்றவர் லிப்ட் பழுதால் 2 நாட்கள் சிக்கி தவிப்பு. திங்கட்கிழமை காலை பணிக்கு வந்த ஊழியர் லிப்டை திறந்த நிலையில் அஜாக்கிரதையாக இருந்ததாக கூறி மூவர் சஸ்பெண்ட். நடிகை ரகுல் பிரீத் சிங்கின் சகோதரர் அமன் பிரீத் உள்ளிட்ட 5 பேர் ஹைதராபாத்தில் கைது. போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருந்ததாக கூறி போலீசார் நடவடிக்கை. T20 உலகக்கோப்பையை வென்ற பிறகு சொந்த ஊர் திரும்பிய ஹர்திக் பாண்டியாவுக்கு ரசிகர்கள் திரண்டு வரவேற்பு. வதோதராவில் நடத்தப்பட்ட ரோட் ஷோவில் சகோதரர் கிருணால் பாண்டியாவும் பங்கேற்றார்.